ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஏசாயா 58வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். பசியுள்ள மனுஷர்களை ஆதரித்து அவர்களுக்கு உணவளிப்பது ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் மேன்மையான ஒரு செயலாக காணப்படுகின்றது. தேவன் எப்போதும் ஏழைகள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கின்றார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், ஆகவே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று நியாய தீர்ப்பின் நாளிலே பசித்த ஆத்துமாவை ஆதரித்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதையும் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்றும் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் குறிப்பிட்டு சொல்லுகின்றது. ஆகவே பசியாயிருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு நாம் உணவளிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனும் அதைத்தான் செய்கின்றார். அப்படி பசியோடு இருக்கின்ற ஒரு மனுஷனுக்கு உணவளித்து அவனை ஆதரித்தால் அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் என்பதும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். நீ இதை செய்தால், அப்பொழுது என்று அந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறதை பாருங்கள். உடனே கர்த்தர் அதற்குரிய பலனை கொடுக்க விரும்புகின்றார். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் நீங்கி போய்விடும். பாதையை மூடியிருக்கின்ற இருள், மனதை மூடியிருக்கின்ற இருள், நம்முடைய வாழ்க்கையை மூடியிருக்கக்கூடிய அந்தகாரங்கள் எல்லாம் விலகி போவது ஒரு பசித்த ஆத்துமாவுக்கு உணவளித்து அதை ஆதரிக்கிறதுனால். நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ ஆதரிக்கப்பட வேண்டிய மக்கள் இருக்கின்றார்கள். யாராகிலும் ஒருவனுக்கு, ஏதாகிலும் சிலருக்கு நம்மால் இயன்ற மட்டும் உணவளித்து ஆதரிப்போம். ஒளிமயமான எதிர்காலத்தை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே ஏழைகளும் பசியுள்ளவர்களும் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும், அவர்களை ஆதரிப்பதனால் இருளாயிருக்கின்ற வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் என்றும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நற்செயலை நீர் செய்வது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.